ஹாய் பட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னடா டைனோசர் மாதிரி நடந்து வந்தேன்னு பார்க்குறீங்களா? நம்ம இந்தியா கிரிக்கெட் ஒன்று மொத்தமாக ஒரு டப் அடிச்சது இல்லை, அதில் தலைவர் வந்து ஒரு டிராகன் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் அந்த ஸ்டைல் நான் ட்ரை பண்ணான்னு பார்த்தேன், ஆனால் செட் ஆகலை. ஆக மொத்தம் யார் யார் என்ன வேலை செஞ்சால் செட் ஆகுமோ நல்லா இருக்குமோ அவங்க அந்த வேலை செஞ்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இல்லை. ஓகேங்க, இன்றைக்கி ஒரு புதுவிதமான டாபிக். அந்த புதுவிதமான டாபிக் தான் இந்த புதுவிதமான பிளேஸ். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். வெயில் வரதுக்குள்ள ஷூட் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே வெயில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவுட்டோர் ஷூட் வந்தாச்சு, எடுத்தே தான் ஆகணும். சரிங்க, இன்றைக்கி அந்த புதுவிதமான டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு ஆடியன்ஸ், ஒரு வியூவர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ஓகேங்களா? அந்த டவுட்டுக்கு நம்ம பதில் சொல்ல விதமாக தான் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம், ஏப்பா அவர் கமெண்டில் கேட்டிருக்காரு, நீ கமெண்டில் சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முக்கியம். சரிங்களா? நீங்கள் சொல்கிற சின்ன விஷயந்தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கமெண்டில் சொல்லியிருக்கலாம், பட் இருந்தாலும் அது ஒரு வீடியோவை கொடுத்தா அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. நம்ம கேட்ட ஒரு டவுட்டுக்கு ஒரு வீடியோவே கிடைச்சிருக்கே அப்படின்னு அவர் சந்தோஷப்படுவார்ல, அந்த சந்தோஷத்துக்கு தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷங்க. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக அந்த வியூவர் கேட்ட டவுட்டை படிச்சிடலாமா? டடா. ஓகே, உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐயோ, இந்த காற்று எப்படி எதமாக அடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் அப்பா எதமாகுதுங்க. ஓகே, உங்கள் வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெளிவாக போட்டு இருந்தீங்க. என்னோடய குலதெய்வமும் பச்சையம்மன் தான். நாங்கள் சின்ன கரை கும்பிடுறோம். இந்த மாதம் எங்களுக்கு பண்டிகை. ஆனால் எனக்கு ஒரு டவுட், இங்கே தான் மேட்ரு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அந்த டவுட் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சது என்றால் கமெண்டில் சொல்லுங்கள். அது என்ன கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ண தான் போகிறேன். சரிங்களா? ஓகே, குலதெய்வத்துக்கு வந்து பண்டிகை போடுறாங்க. போட்டு அந்த 15 நாளும் சாமிக்கு எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, மணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது யார் தெரியுங்களா? வசிக்குட்டி. யார்? வசிக்குட்டி. வஷே மே. உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம். என்னங்க 2 வீடியோ தெரியுதா? இந்த 2 வீடியோவும் பச்சையம்மன் திருவிழா அதில் எடுக்கப்பட்ட வீடியோ தான். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த வீடியோ புது வீடியோ, இப்போ எடுத்த வீடியோ. இந்த வீடியோ 11 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ. சரிங்களா? ஸோ இதோட கொலாபரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அதே ஹைவே வருதா. ஓகே, அதே பிரிட்ஜு போகணும். அப்படியே ஊன்னு போனேங்க. பசி எடுத்துக்கிச்சு, முடியல. அதனால் என்ன பண்ணோம், அந்த ஹைவேல கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை, தாத்தா பாட்டி வந்து ஒரு இட்லி கடை வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹோட்டல் போனால் தான் பார்த்தோம். ஆனால் பட் நான்வெஜ் ஹோட்டலாக போயிட்டோம்னா என் வாய்ஸ் சும்மா இருக்காது. எனக்கு போகிறது கோயிலுக்கு, ஆனால் வாய்ஸ் சும்மா இருக்காது. சரி, இது மாதிரி இட்லியே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த கார்னரில் இருக்கிற அந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம், கடையில் சாப்பிட்டோம். ஆனால் தம்பிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்டா என்னை கூட்டு வந்து குழம்புப்படுத்துறீங்கன்னு பழமாக ஆரம்பிச்சுட்டான். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு கையேந்தி பவன், ஓகே, பஃபே சிஸ்டம், அதில் வந்து அந்த இட்லி சாப்பிட்டது பார்த்திங்கன்னா அலாது திருப்தி, பசியும் ஆரம்பிச்சு. ஸோ நல்லபடியாக டிஃபனையும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ டிஃபனை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே பார்த்திங்கன்னா அந்த மரங்கள் சூழ்ந்த டனலுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம். ஸோ டனலை கிராஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே, ஓகேங்களா, கோயில் இருக்கிற ஊருக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, 11 மாதத்துக்கு முன்னே போன அந்த திருவிழா டைமில் பார்த்திங்கன்னா க்ரௌடே இல்லை. வண்டியை அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் கோயிலுக்கு முன்னாடியே நிறுத்தினேன். ஆனால் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, கோயிலுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல் டிராஃபிக்கு, ஹெவி டிராஃபிக்கு. அந்த பாலிமேடுன்னு ஒரு இது சொல்லுவாங்க, அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், வண்டியை வந்து அங்கேயே ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து வாக்கபிள்லே போகிறோம். பயங்கர டிராஃபிக்குங்க. ஒரு ஆட்டோ கிராஸ் பண்ணால் கூட டோட்டலாக அங்கே கிலோமீட்டர் கணக்கில் நின்றும் போல இருக்குது. அந்த மாதிரி டிராஃபிக் ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே பொறுமையாக போகிறோம். இதில் என்னென்னா அம்மாவுக்கு மட்டும் பயங்கர கால்வலி, இருந்தாலும் கோயிலுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த ஆர்ச் சாமி சன்னதியோடைய என்ட்ரன்ஸை ரீச் பண்ணுறோம்.
என்ன மாமா நல்லா ஆகுறியா? அத்தை எப்படி இருக்கீங்க? டே மாப்பிள்ள என்ன தெரியுதாடா? நாமெல்லாம் அப்பப்போ இந்த கோயிலுக்கு வந்து பார்த்ததாண்டா உன்னையெல்லாம் சின்ன வயசில் பார்த்ததுடா. என்னோட இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட. மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா? எப்படி போயிட்டுருக்க? சித்தி சித்தப்பா இப்படின்ட்டு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அதாவது ஹாய் சொல்லிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டதுக்கப்புறம் சரி சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தேங்காய் பழம் தட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி திரும்பி பார்த்தா இப்படிதான் தலை சுத்த ஆரம்பிச்சது. ஏன்னா ஏற்கனவே கோயிலுக்கு வெளியே ஏகப்பட்ட க்ரௌடு. அப்போது கோயிலுக்குள்ளே மட்டும் என்ன மணக்குமா? ஏகப்பட்ட க்ரௌடுங்க. இப்போ எப்படி தலை சுற்றுனுச்சோ அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. லைனில் நின்னோம்னா 4லேருந்து 5 மணி நேரம் ஆயிரும் தம்பி அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, ஏன்னா தம்பிக்கும் டைம் ஆச்சு, எங்கள் அப்பாவுக்கும் வேறு ஒர்க் இருந்துச்சுங்களா, அதனால் இந்த மாதிரி போகலாம் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னதுனால அம்மாவும் சரின்ட்டாங்க. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு தப்பா எடுத்துக்காதீங்க தாயி, அடுத்த தடவை வந்து நல்லா பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிட்டோம். அது எப்படிங்க போக முடியும்? நம்ம வியூவர்ஸ்க்கு கேட்ட பதில் கிடைக்காம எப்படி போக முடியும்? தப்பாயிராதா அப்படின்ட்டு தலைவர் மாதிரி ஒரு டயலாகை பேசிக்கிட்டு ஆக்சுவலாக கிளம்பும் போது அங்கே ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா இந்தாப்பா இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு விபூதி கொடுத்துட்டு இருந்தாரு. சரி தாத்தா தானே சன்னதியில் விபூதி கொடுக்குறாரு, அவருக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு நம்பி அவர்கிட்ட போயிட்டு ஐயா தாத்தா 15 நாள் வந்து பண்டிகை போட்டிங்கன்னா பூஜை பண்ண மாட்டிங்களா, பூ கொடுக்க மாட்டிங்களா, விபூதி தர மாட்டிங்களா, மணி அடைக்க மாட்டிங்களா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொன்னார். கேளுங்க. நேர பூசை பழங்காய் உடச்சி வச்சு தள்ளி நோண்டி கும்பிட்டு கொடுத்துறாங்க. இந்த அது அதனால அப்படி. அப்புறம் அந்த உதிரா பூஜை பாரு, வர செவ்வாய்க்கிழமை உதிரா பூஜை அன்ன வரைக்கும் பூசை இல்லை, அது இப்ப பண்றாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என் சித்தப்பாரோட 2 கடை வெட்டி விருந்துக்கிறாங்க அந்த கோயில்ல. அப்புறம் என்னத்தை சொல்றது, அந்த மாதிரி ஐதீகம் இல்ல. ஆமா, அதெல்லாம் கூட்ட வலிச்சு ஆவராந்தால வாரந்தாலையில முறத்தை ஜானியில் தொடப்பாங்க, விளக்கு மரத்தை கூட்ட மாட்டாங்க, நெல் குச்சி பொங்க கட்டு வருவாங்க. அந்த காலம். இந்த காலம் என்ன, உருவாயிருந்து கொண்டுட்டு வர்றாங்க. கொங்கனத்தில் மாவட்டம் செடியில் சாரமங்கலத்தில் அரிசி வாங்கிட்டு பழங்காய் வாங்கிட்டு அப்படி காலம். சரிங்க. நடைமுறை அது வந்து பசியா போட்டு வச்சிருந்து அப்புறம் ஜோறு போட்டால் அது மனுஷனுக்கு கோவம் வர மாதிரி இந்த அரலெல்லாம் வருதில்ல, சாமி வந்து கனவு சொல்லிதுங்க அப்படி அதை போட்டு வச்சிருந்து பண்ணுறது என்னம்மா. அவர் இப்போ அது என்ன ஆகி போயிடுச்சுன்னா பண்டிகை போட்டாலும் பூசை நடக்குது. என்னம்மா நேரா உதிரை பூசைக்கு நாளைக்கு எங்கள் சித்தம்மாவனே 2 கடை வெட்டி விருந்து வைக்கிறோம். ஏன் பங்காளி 2 கடை வெட்டினா தெரியுமாப்பா? இந்த கோயிலில் இந்த பூஜை நடக்கணும் உனக்கு புரியுதாப்பா? அதெல்லாம் அப்போ நடந்ததுப்பா அப்படின்ட்டு அந்த தாத்தா ஆத்தனாரு பாருங்க ஒரு டீ. என்னடா எனக்கு வந்த சோதனை, நான் என்ன கேட்டால் இவர் எதேதோ ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு, நான் யாருக்கிட்ட போய் கேட்பேன் அப்படிங்கிறப்போ இப்படி இருக்கிறப்போ அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்க. நானும் ஐயா அப்படின்னு திரும்பி பார்த்தேன். கடவுளாக பார்த்து அனுப்புன மாதிரி, என்ன தம்பி என்ன விஷயம், என்ன அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க, சொல்லுப்பா நான் சொல்கிறாங்கும் போது ஒளி கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட. ஸோ இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன், அவர் பதில் சொல்கிறாரு, அதை கேளுங்க. அதாவது 15 நாளா பண்டிகை போடுறதுல இருந்து ஏன் மணி அடிக்கிறது இல்லைன்னா, மணி அடிச்சா காவு பூசை தான், டெய்லியுமே காவு பூசை. அதனால வந்து தீர்த்தமும் பூவும் கொடுக்க மாட்டோம். அதனால சும்மா தீவிரத்தனை காட்டி நீர் கொடுக்கறது தான். அது வந்து வளமுறை. இது வந்து காவு பூசை அதிகமாக நடந்துட்டு இருக்குது. அதனால தீர்த்தமும் பூவும் கொடுத்தா காவு பூசை கொடுக்குற மாதிரி. அதனால தீர்த்தம் கொடுக்கறது இல்லை. ஆமாங்க, மணி அடிக்கிறது இல்லை, ஐதீகம் இல்ல ஐதீகம் தான். அப்பையில இருந்து ஐதீகம் தான். அதாவது வெறும் எலுமிச்சங்க கொடுப்பாங்க, நீர் கொடுப்பாங்க, பூஜை பண்ண மாட்டாங்க. ஆமாங்க. பதில் கிடைத்ததா? ஸோ வியூவர் கேட்ட கேள்விக்கு இவர் வந்து அது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு.
பட் இருந்தாலும் ஒரு குறை, அந்த காரணம் மட்டும் நானும் ஒரு 4-5 பேர்த்த கேட்டேன். ஆனால் எல்லாரும் வந்து இது ஒரு ஐதீகம் தாப்பான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பட் இது உள்ளுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா இதோட தலை வரலாறை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக கேதர் பண்ணணும். அது கண்டிப்பாக ஒரு நாள் கேதர் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு ஐதீகம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. ஸோ வியூவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கப்பட்டது. சரிங்களா? சரி, ஓகே, முடிச்சாச்சு. சாமியும் பார்க்க முடியல, இருந்தாலும் ஒரு மன வருத்தத்தோடு பார்த்திங்கன்னா நானே என் தம்பியும் அப்படியே வாக்கபிளில் போயிட்டு இருக்கோம். ஸோ வாக்கபிளில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் மாமன் பையன் மோகன் ஒருத்தன் ஒரு புது பைக் எடுத்திருந்தான். அவர் பார்த்தீங்கன்னா, மாமா என் பைக்கை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ அவன் பின்னாடி கவரான அப்படி. ஸோ அவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு அவருக்கு ஒரு பிக் எடுத்துகிட்டு, ஸோ பரவாயில்ல, நல்ல பைக்கடா, பார்த்து சேஃபாரு அப்படி இப்படின்னு ஒரு அறிவுரை கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தோம். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா சேம் ஒரு டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறப்போ ரோட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடை இருந்துச்சு. அம்மா அப்பா நான் எல்லாம் 3 பேரும் அழகாக ஒரு டீயை கல்ப்பாக அடிச்சுட்டு வீடியோவை முடிச்சுக்கிட்டோம். அதே போல் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி தட்டி விடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தர் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? உங்களை வேறு ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.